Hello students, welcome to Siddharth Academics. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா NCERT-யோட ஓல்டு வெர்ஷன்ல இருந்து இந்த 30th கொஸ்டின் வந்திருக்கு. இதை டிஸ்கஸ் பண்ணுங்க சார். இதுக்காக நம்ம மறுபடியும் ஓல்டு NCERT படிக்கணுமா சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டதுக்காக இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரியலாவே இது வந்திருக்கா அப்படிங்கிற கான்செப்டையும் பிளஸ் அந்த ஓல்டு கொஸ்டின் கான்ட்ரவர்சி என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவோட எண்டில் நீங்க ஓல்டு NCERT படிக்கணுமா படிக்க கூடாதா அப்படிங்கிற கன்க்ளூஷன் நீங்களே எடுத்துட முடியும். சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நீட் 2025க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஸோ நம்ம நீட் 2025 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா விஷுவல் பேஸ்டு ஸ்மார்ட் கிளாஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே பிபிடி கிளாஸஸாவே கொடுக்க போறோம். நீங்க சில நோட்ஸ் கிளாஸ்ல எழுதாமையும் போகலாம். ஆனா உங்களுக்கு அது பிடிஎஃபா கண்டிப்பா கிடைச்சிடும். இப்போ ஒரு MCQ நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய நாலேஜ் சாய்ஸஸையும் டீட்டெயிலா உங்களுக்கு செப்பரேட்டா சொல்லி கொடுப்பாங்க. அந்த 4 சாய்ஸ் ஏன் வரும் வராதுன்ட்டு நம்ம மேக்சிமம் ஒரு கொஸ்டின் அதை பேஸ் பண்ண தியரி தான் உங்களுக்கு சொல்லி தர போறோம். அப்போ கொஸ்டின் மேல கூடிய ஃபியர் போயிடும். அப்ப வெறுமனே தியரி எடுத்துட்டு ப்ராப்ளம் நீங்க போட்டுக்கங்க அப்படிங்கிற கதையே இங்க இருக்காது. ஸோ தியரி ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஸ்டாப் சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் தென் நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் அதில் போட்டு ஃபுல் ஸ்கோர் எடுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம பேட்ச் கன்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணும். NTA கொடுத்து நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி ஃபுல் புக்கையும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோமா. 37 இயர்ஸ் கொஸ்டின்ஸும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். NCERT-யோட இண்டெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணிடுவோம். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இப்போ ரீசென்ட் டைம்ல நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். ஃபுல் டெஸ்ட் அண்ட் சாப்டர் வைஸ் டெஸ்ட் நடக்க உங்களுக்கு பேரலா நடக்கும். அதுல டவுட்ஸ் நீங்க டெய்லியும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ ஒரு டெஸ்ட் எழுதுறதை தாண்டி அதுல வரக்கூடிய டவுட்ஸை நம்ம தெரிஞ்சு ஏன் இந்த ஆப்ஷன் வருது, எதுக்கு இந்த ஆப்ஷன் வரல அப்படிங்கிறதுக்கான புரிதல் வேணும். அது எல்லாமே நம்ம பேட்ச்ல தெளிவா சொல்லி கொடுத்துருவோம். நம்ம கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் June 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுமா பேட்ச் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட அட்மிஷனுக்காக ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கங்க. அண்ட் தென் நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இதுதான் நம்ம பேட்சுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ. நம்ம ஆன்லைன் பேட்ச் இருக்கு, நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாம் வீடியோட எண்ட்ல தரேன். இப்போ நம்ம NCERT-யோட ஓல்டு வெர்ஷன்ல வந்த இந்த 30th கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது செக்ஷன் ஏல இருக்கிறதுனால கம்பல்சரி எல்லாரும் போடுற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. சரி, என்ன கேள்வின்னு ஒரு டைம் படிச்சு பார்த்து இந்த கான்செப்டை ஃபுல்லா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை இன்னுமே டீட்டெயிலா கொஸ்டின் வந்து ஓல்டு வெர்ஷன்ல பார்க்கலாம். சரி, ரைட் தென். இப்போ கொஞ்சம் இது ஜூம் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கவனிங்க, இதுலயே ஒரு லெக்சர் மாதிரி சொல்லி கொடுத்துருவேன். இஃப் எ மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் இன் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். YTSல இருந்து இயர் பை இயர் மெயின் ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, மற்ற எந்த பேப்பரா இருந்தாலும் ஒரு கேள்வி கன்ஃபார்மா இருக்கு. அப்ப அந்த இது டாபிக் எல்லாருமே கண்டிப்பா படிச்சவனும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே ஃபேவரட் டாபிக் என்ன ஆயிடும், யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கணும். அதுல மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் லைட் தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். ஆனா ஸ்லைட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஒயிட் லைட். தென் அதுல யூஸ் பண்ணக்கூடிய மோனோக்ரோமேட்டிக் லைட்டுக்கு பதிலாக ஒயிட் லைட் யூஸ் பண்ணா என்ன சார் ஆகும்? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த கலர்ஸ்க்காக மட்டும் ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஹெட்டிங் என்ன, YTSC. என்ன சார் YTSC எக்ஸ்பெரிமெண்ட்? யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸா லைட்டோட பார்ட்டிகல் அண்ட் வேவ் நேச்சர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நமக்கு ஒரு டிஃபரன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 ஸ்லிட் இருக்கும், தொலைமா இருக்கும். இங்க ஒரு சின்ன ஹோல், இங்க ஒரு சின்ன ஹோல் இருக்கும். இதுக்கு S1ன்னு பேர் வைக்கலாம், ஸ்லிட் 1. இது S2ன்னு பேர் வைப்போம், ஸ்லிட் 2, துளை 2. இப்போ இங்க இருந்து மோனோக்ரோமேட்டிக் லைட் அடிப்போம். மோனோக்ரோமேட்டிக் லைட்னா ஒரே ஒரு வேவ் லென்த் மட்டும் தான் வச்சிருக்கோம். ரெட்னா ரெட், எல்லோனா எல்லோ, கிரீன்னா கிரீன். இப்போ நான் ரெட் கலர்னு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ ரெட் கலர்னு வச்சுங்களேன், அதுல இருந்து ஒரு வேவ் பெனட்ரேட் ஆகி இந்த இடத்துல வரும். இந்த சென்டர் போர்ஷனுக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் பாத் டிஃபரன்ஸ் இருக்காது. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இங்க என்ன லைட் அடிக்குதோ அந்த லைட் டைரக்டா இங்க வந்து விழும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ரெட் கலர் அப்படின்னா இந்த சென்டர்ல விடுறதும் ரெட் கலரா தான் இருக்கும். அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல மோனோக்ரோமேட்டிக் லைட் யூஸ் பண்ணோம்னா சென்ட்ரல்ல, அது சென்ட்ரல் பிரைட்னு நமக்கு சொல்லுவாங்க, ரெட் கலர் கிடைக்கும். அடுத்து ஒரு டார்க் கிடைக்கும், அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு கம்மியா ரெட், அதுக்கப்புறம் டார்க் கம்மியான ரெட். அப்படியே போக போக ஒரு லிமிட்டுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல ரெட் கலர் குறைஞ்சிரும். அதோட நம்ம இந்த
எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான பாத் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். எப்படி சார்னா இங்க விழுந்தா மட்டும்தான் பாத் டிஃபரன்ஸ் நமக்கு என்ன கண்ணா ஜீரோ பாத் டிஃபரன்ஸ் சொல்லலாம். மீதி எல்லா இடத்துலயுமே அந்த பாத் டிஃபரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் ஆகும். இந்த இடத்துல மட்டும் ஜீரோ பாத் டிஃபரன்ஸ், பாதை வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லைட் இங்க போறதுன்னு வைங்களேன், இந்த லைட்டோட சோர்ஸ் இங்க வந்து ஜாயிண்ட் ஆகுது வைங்களேன், இந்த இடத்துல பாத் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். ஆனா அதுவும் ரெட் கலரா தான் இருக்கும், ஏன்னா இது ஒரே ஒரு மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ். இங்க என்ன கலர் எடுக்கிறீங்களோ, இது ரெட் கலர் எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரெட் கலர் தான், கொஞ்சம் கேப் விட்டு கிரியேட் ஆகும். ஷார்ட்டா மட்டும் லைட் காமி சொல்றேன். ஆனா கொஸ்டின்ல இதை ரீப்ளேஸ் பண்றாங்க. என்ன சார் ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னா, இது கிளிய போட்டுக்கிட்டா, இந்த மோனோக்ரோமேட்டிக் லைட்டுக்கு பதிலா ஒயிட் லைட் எடுத்துடுறாங்க சார். ஒயிட் லைட்னா என்ன சார்? பிரச்சனையே இல்லையே, கலர் எதுவுமே கிடையாது சார். நோ, ஏன்னா இப்ப அதே ஸ்லிட் 1, இது ஸ்லிட் 2, இது ஸ்கிரீனு. இந்த இடத்துல நம்ம ஒயிட் லைட் எடுக்கிறோம் பாத்தீங்களா? இந்த ஒயிட் லைட்ல என்ன ப்ராப்ளம்னா, ஒயிட் லைட்ங்கிறது எல்லா லைட்டையும் மிக்ஸ் பண்ணிருக்கும். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, ரெட் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். அப்போ இந்த ஒயிட் லைட் இங்க பட்டு இந்த ஸ்லிட் வழியா வரப்போ சென்டர்ல மட்டும் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, இந்த ஒயிட் லைட் இங்க படுதுன்னா அதே ஒயிட் லைட் இங்க கிடைக்கும். அப்ப சென்டர்ல மட்டும் பிரைட்டா ஒயிட் கலர் தெரியும், இல்ல வெளிச்சமா. அப்போ சார் மற்ற இடத்துல மற்ற டிஃபரெண்ட் இடத்துல பார்த்து டிஃபரன்ஸ் வருங்கண்ணா, அதனால இங்க வேற கலர் கிரியேட் ஆகும். என்ன கலர்? ஒண்ணு இல்ல, பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. வேவ் லென்த்தை பொறுத்து இந்த இடத்துல கலர்ஸ் கிரியேட் ஆகும். ரெட்டுக்கு வேவ் லென்த் அதிகம், ப்ளூக்கு வேவ் லென்த் கம்மி. அதுக்கேற்ற மாதிரி சுத்தி ரெட்ல இருந்து அப்படியே ப்ளூ கலரா நம்ம கிரியேட் ஆயிட்டே இருக்கும். இதை பத்தி இன்னொரு கேள்வி வேற கேட்டு வச்சிருக்காங்க. இதுலயா இல்ல தூத்துக்குடி பேப்பர்ல சில ஞாபகம் இல்ல, ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. சரி, ரைட். அப்போ சென்டர்ல நல்லா பிரைட்டா இருக்கும், அதை சுத்தி என்ன கிரியேட் ஆகும்? கலர்ஸ் கிரியேட் ஆகும். இதுதான் பாயிண்ட். எதை? ஒருவேளை ஒயிட் லைட்டை நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா இது எக்ஸ்பெரிமெண்டாவே எல்லா வேலையும் சொல்ல முடியும். இதுக்கு நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப பார்க்கலாம், நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். இது நம்ம ஓல்டு என்சிஆர்டி. ஸோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா வீடியோவோட அந்த குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் இதில் லெட்டர்ஸ் கொஞ்சம் நான் ரெண்டு பக்கத்தில் வச்சு காட்டணும்ல, அதனால. இப்போ பாருங்க, சரி ஃபர்ஸ்ட் இது காட்டிட்டு அங்கே போகிறேன். இப்போ பாருங்க, சேம் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு கண்டிஷன் கேட்குறாங்க. எல்லாம் விட்டுருங்க. இந்த லாஸ்ட் எஃப் டாபிக் வருது இல்லை, இதில் கேள்வி படிச்சு பாருங்களேன். மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை சோர்ஸ் ஆஃப் ஒயிட் லைட். கேள்வி வந்துருச்சா? இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் இருந்து எல்லாத்துக்குமே சொல்லித்தர ட்ரை பண்றோம். ஓல்டு என்சிஆர்டில இந்த ஒயிட் லைட் ரீப்ளேஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் கொடுத்துருக்கான் பார்க்கலாமா? இதை பாருங்க, எஃப்க்கு என்சிஆர்டில கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் இந்த டாபிக் ஃபுல்லாவே ஓல்டு என்சிஆர்டில இருக்கு. இதை ஃபுல்லாவே படிச்சீங்கன்னா இங்க பாருங்க, இந்த சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ், சென்டர்ல பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்திருக்கு, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அட் த சேம் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சென்ட்ரல் பிரைட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் கிரியேட் ஆகுங்கிறதா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இது இன்சைட்ல இருக்கா? இப்போ நம்ம நீட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கேள்விக்கு நமக்கு 4 சாய்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இஃப் தேர் வில் பி a central dark fringe, கிடையாது கண்ணா, சென்டர்ல டார்க் கிரியேட் ஆகாது. தேர் வில் be a central bright fringe, bright white fringe. ஒயிட் லைட் யூஸ் பண்ணா ஒயிட் தானே சென்டர்ல கிடைக்கும். சரௌண்டட் பை ஃபியூ கலர்டு ஃப்ரிஞ்சஸ். நான் சொன்னேன்ல, அந்த வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஃப்ரிஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த வேவ் லென்த் ஏற்ற மாதிரி ஃப்ரிஞ்சஸ் கிரியேட் ஆகும். ஃப்ரிஞ்சஸ் ஏற்றனா வேற வேற கலர்ஸ், ஏன்னா ஒயிட் லைட்ல வேற வேற கலர்ஸ் இருக்குல்ல, வேற வேற வேவ் லென்த்ல. ஸோ இது கேள்விக்கான பதில் என்னக்கண்ணா வரும்? வேற வேற கலர்ஸ் எனக்கு கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன்வெல் டைம் சென்டர்ல எனக்கு ஒயிட் கலர் வரும். எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது ஒரு கேள்வியா மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வில் பி ஈக்குவல் வித் நோ கண்ணா, இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வில் பி டிஸ்அப்பியர். அப்படிலாம் கிடையாது கண்ணா, இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு இந்த இதுல வந்து கரெக்டான ஆன்சர் எது வருது? ஆன்சர் ஆப்ஷன் 2. மீது எல்லாமே எனக்கு மீனிங்லெஸ்ஸா வருது. தமிழ்லயே ஒரு டைம் சொல்லி கொடுத்துடலாம். பாரு, யங் இரட்டை பிளவு சோதனையில் உள்ள ஒற்றை ஒளி மூலமானது வெள்ளை ஒளியால் மாற்றப்பட்டார். நல்லா புரிஞ்சுக்கன்னா, யங் இரட்டை ஒளி பிளவு சோதனைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிக்காம போகாதீங்க, ஒரு கேள்வி இழப்பறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுல ஒற்றை நிற ஒளி அப்படிங்கிறது இல்லை, அந்த ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா ரெட்னா ரெட்டு, எல்லோனா எல்லோ, அந்த மாதிரி
அந்த மூலமானது வெள்ளை ஒளியால் மாற்றப்படுது. வெள்ளை ஒளினா இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க தெரியாதவங்க நோட் போட்டு எழுதுங்க. வெள்ளை ஒளி அப்படிங்கிறது அனைத்து நிறங்களையும் உள்ளடக்கியது. ஷார்ட் எழுதுறேன், அந்த நிறங்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்கணும். சில பட்டை வரிகளால் சூழப்பட்டது ஒரு கருமை மையம். வெண்மை பயன்படுத்துங்க, அப்ப வெண்மை தான் கிடைக்கும். சில நிற பட்டை வரிகள் சூழப்பட்டது ஒரு பொலிவுறு வெள்ளை மைய பட்டை வரி அமைந்திருக்கும். இதுதான் கரெக்ட். நமக்கு என்ன கண்ண கிடைக்கும்? வெள்ளைனா வெள்ளையே கிடைக்கும். அதை சுத்தி சில நிற பட்டை வரிகள், கலர் கலர்னு சொல்ற நிறம் தான் தமிழ்ல. ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் 2 வரும். அனைத்து பொலிவு பட்டுகளும் சமமான அகலம் கொண்டு அமைந்திருக்கும். அது நடக்காது கண்ணா. குறுக்கீட்டு விளைவு பட்டை வரி ஒழுங்கமைப்பு மறைந்து விடும். கிடையாது கண்ணா, நமக்கு குறுக்கீட்டு விளைவு இருக்கும். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான பதிலாகவும் இருக்கு. சரி, ஓவரால் கன்க்ளூஷனுக்கு வரலாம். சார், இந்த கேள்வி ஓல்டு என்சிஆர்டி தான் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கானா? எஸ், கண்டிப்பா ஓல்டு என்சிஆர்டில இது ஒரு எஃப் டாபிக்கா இருக்கு. நியூ என்சிஆர்டில இந்த கொஸ்டின் கிடையாது. சார், நான் இப்ப இதுக்காக இப்போ என்சிஆர்டி படிக்கணுமா? நோ. ஒய்டிஎஸ் தெளிவா படிங்க. ஒய்டிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட கலர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நாலேஜ் ஆகட்டும், சென்ட்ரல்ல என்ன கிரியேட் ஆகுது, பாத் டிஃபரன்ஸ்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், டெல்டா எக்ஸ் வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒய்டிஎஸ்ல தொடர்ந்து ஒரு 5 டாபிக் மட்டும் தான் இருக்கு. அந்த 5 டாபிக் தான் நமக்கு ரிப்பீட்டடா கேட்கறாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு டாபிக் மட்டும்தான். சார், ஓல்டு என்சிஆர்டியை வந்து இந்த கேள்வி இன்ஸ்பயர் ஆயிருக்கானா? நெக்ஸ்ட் டைம் நம்ம வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓல்டு என்சிஆர்டியோட இம்பாக்ட் குறையணும். நம்ம என்டிஎஸ் சைட்லயுமே அது ஒரு ரெக்வஸ்டா தான் வைக்கிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட் நியூ புக் மாத்திட்டாங்க, நியூ புக் அப்டேட் ஆயிட்டு இருக்காங்க. பட் இனிமே ஓல்டு என்சிஆர்டில இருந்து கேள்வி வந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு என்சிஆர்டி வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஓல்டு என்சிஆர்டி நிறைய எரர் இருக்கனால தான் அதை அப்டேட் பண்ணி நியூ என்சிஆர்டி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்காக போய் ஓல்டு என்சிஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியாது, நீங்க படிக்க வேணாம். அப்ப என்ன பண்ணணும்? இதை கான்செப்டா இன்னும் நல்லா படிச்சுக்கணும். ஓல்டு என்சிஆர்டி படிக்கிறனாலும் ப்ராப்பரா கைடன்ஸோட படிங்க. ஏன்னா சில எரர் கான்செப்ட் இருக்கு ஆட்டம்ஸ்ல, நான் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த எரர் கான்செப்ட் தெரியும்னா ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு படிங்க. இல்லையா? என் வாட்ஸ்அப் நம்பர் 90805498 நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு. டெலிகிராம்ல எனக்கு வந்து அந்த இது படிக்கணுமா வேணாமா சார்னு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிடுங்க, நான் சொல்றேன். ஸோ ப்ராப்பர் கைடன்ஸ்க்கு நான் இருக்கேன். உங்க ஸ்டாப் ஸ்டிக் கேளுங்க, எல்லாத்திட்டையுமே கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், என்சிஆர்டி நம்ம எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்சிஆர்டி ஹேண்டில் பண்ணுங்க. ஆர்எஸ் நமக்கு ஒரு ஹெவியான பர்டன் ஆயிடும் ஓல்டு என்சிஆர்டி நியூ என்சிஆர்டி திருப்பி படிக்கிறது. ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். வீடியோட எண்ட்ல நம்ம நீட் 2025க்கு ஸ்டாப்ஸை பத்தி சொல்லணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியும் ஆல்ரெடி நீட்டை கிராக் பண்ண நம்பர் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ணுவாங்க, எப்படி படிக்கணும், என்சிஆர்டி எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம ஹாஸ்டல் வந்து கேம்பஸ்குள்ளேயே லொக்கேட் பண்ணி கொடுத்துட்றோம். கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்டல் இருக்குமா, நீங்க ரொம்பலாம் அலைய வேணாம், 10 அடி தூரத்திலேயே இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு செக்யூரிட்டி என்விரான்மெண்ட்ல, சைலண்ட் என்விரான்மெண்ட்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு 1 இயருக்கு நான் ரிலாக்ஸ்டா சில்லா படிச்சுட்டு என்னோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் இயர் செலக்ஷன் கன்ஃபார்மா வேணும்னு சொல்ற இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்ச் கண்டிப்பா பயன்படுத்திக்கிங்க. பிபிடி பேஸ்டு கிளாஸஸ் தான், அதனால நான் சொன்ன மாதிரி பிடிஎஃப் உங்களுக்கு கிடைச்சிடும். இங்கிலீஷ் மீடியம் இருக்கு, தமிழ் மீடியம் இருக்கு. இப்போ தமிழ்ல நான் எப்படி சொல்லி கொடுத்தேன், இதை விட பல மடங்கு டீட்டெயிலில் நம்ம லைவ் கிளாஸஸ் சொல்லி தரலாம். ஸோ 3rd ஜூன்லேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுதுக்கண்ணா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆன்லைன் பேட்ச் யாருக்கு கரெக்டாக இருக்கும்னா 11th 12th நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணணும். இப்போலேருந்து நீங்கள் ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இது ஃபீஸ் நீங்கள் 1 இயர் ஃபீஸ் கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ டெய்லி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours நம்ம டெய்லியும் படிச்சுட்டே இருக்கோம், அந்த ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சார், நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு ரிப்பீட்டரில் கிடைக்குமானா நீங்களும் அந்த பேட்ச் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க படிக்கிற ஜோன்ஸ் தான் வேற, படிக்கிற டாபிக் ஒன்று தான், போட்டி போடுற கடன் ஒன்று தான். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான் இங்கேயும் சொல்லி தருவாங்களா சார்? ஆல்ரெடி கிராக் பண்ணுங்க, நீட் ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் எடுப்பாங்க, அவங்கள கிராக் பண்ண வச்சு ஸ்டாஃப்ஸ் எடுப்பாங்க, நானும் இருப்பேன். ஒரு ஃபுல் சப்போர்ட் இதில் இருக்கும். ஆன்லைன் பேட்ச் டெய்லி ஈவினிங் நடக்குதுக்கண்ணா, நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம், நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட் பேட்ச் ஆன்லைன்ல வேணும் அப்படின்னா நம்ம அகாடமியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாமா? ஸோ அட்மிஷன் அண்ட் என்கொயரி ஜாயின் பண்ணணும்னா 9080549820 நம்பரை இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் அட்மிஷனை கிரியேட் பண்ணுங்க. இயரோட ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சலாம். தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங்.